بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, மின்ஹாஜுல் முஸ்லிம் இமாம் ஷேக் அபூபக்கர் அல் ஜஸாயிரி அவர்களுடைய அந்த நூலுடைய தொடரில் நாம் ஆரம்பமாக அல் ஈமான் பி உஜூதில்லா, அதுக்கு பின்னால் அல் ஈமான் அதாவது பி ருபூபியத்தில்லா வ உலூஹியத்தில்லா வ அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி அப்படி என்ற தொடர் என்ன செய்தோம். நாங்கள் 4 தொடர் பார்த்தோம். 5ஆவதாக மலக்குமார்கள் சம்பந்தமான அந்த பகுதிக்குள்ளே ஆரம்ப அறிமுகத்துக்குள்ள நுழைஞ்சோம். முழுமையாக என்ன செய்யலை நம்ம பார்க்கவில்லை. அதில் ஆரம்பமாக நாம் பார்த்தது எல்லா படத்தையும் மீட்டிட்டு இல்லாத ஒவ்வொன்றாக, ஏன்னா மீட்டலுக்கு 1/2 மணி நேரம் போயிடும். அதனால் நம்ம கடந்த வாரம் எதை பார்த்தோமோ அதில் நம்ம ஆரம்பமாக பார்த்தது மலக்குமார்களை மொத்தமாக அனைவரையும் நாங்கள் நம்ப வேண்டும். மலக்குமார்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஒதுக்கி, அதே போல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை ஒதுக்கி அல்லது இஸ்ராஃபீலை ஒதுக்கி இப்படி என்ன செய்யக்கூடாது, நம்பாமல் டோட்டலாக எல்லா மலக்குமார்களையும் நம்ப வேண்டும். மலக்குமார்களை இந்த பிரித்து நம்புகின்ற அந்த போக்கு யூத கிறிஸ்தவர்களுடைய போக்கு. அவங்க நபிமார்களையும் பிரிச்சிக்கிறாங்க, மலக்குமார்களையும் பிரித்திருக்கிறார்கள், வேதங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள், பிரித்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் சென்ற வாரம் ஓரளவு பார்த்தோம். அதுபோல் மலக்குமார்களுக்கு பெயர்கள் உண்டு. இரண்டாவது கட்டமாக நாம் பார்த்தோம். மலக்குமார்களுக்கு பெயர்கள் உண்டு. எல்லா மலக்குமார்களுடைய பெயர்களும் எங்களுக்கு சொல்லப்படாது விட்டாலும் மலக்குமார்களுக்கு பெயர்கள் உண்டு என்ற செய்தியை பற்றி நம்ம சொன்னோம். அதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுகையில் அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வ ஷஹாதா அப்படின்ற ஒரு துஆ கேட்டார்கள்னு பார்த்தோம். அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல் 3 மலக்குமார்களுடைய பேரையும் சொல்லி இந்த 3 மலக்குமார்களுடைய இறைவனே அல்லாஹு தாலாவுடைய இலாஃபத், அல்லாஹுடைய அப்படின்னு வரக்கூடிய விஷயங்கள் 2 இருக்குது. சரியா? 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று படைப்பை தன்னோட இணைக்கிறது. பைத்துல்லா அல்லாஹுடைய வீடுனா அல்லாஹுடைய அந்த உடைமை அதாவது அல்லாஹு தாலா படைச்சாண்ட அர்த்தம், அந்த வீட்டை எல்லாம் படைத்தான் அர்த்தம். அதே போல் அல்லாஹுடைய ரப்பஜி அதாவது இறைவனுடைய மலக்கு அப்படின்னு சொன்னதுல இறைவன் படைச்சாண்ட அர்த்தம். இன்னும் சில இணைப்புகள் இருக்கு. எதுல்லா அல்லாஹுடைய கை, அது படைச்சாண்ட அர்த்தம் அல்ல. அல்லாஹுடைய முகம், அது படைத்தாண்ட அர்த்தம் அல்ல. அது அல்லாஹு தாலா தன்னகத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்கிறான், சொல்கிறான். இந்த 2 விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். பைத்துல்லா மசாஜிதுல்லா அப்படி என்று சொல்கிறது வேறு, இபாதுர் ரஹ்மான் என்று சொல்கிறது வேறு. அல்லாஹுடைய அடியார்கள் இதெல்லாம் அல்லாஹ் படைத்தவைகள். இன்னொன்று தன்னகத்தை இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் தன் பக்கம் என்ன செஞ்சுக்கிறது, இணைத்துக் கொள்வது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹு தாலா ஒன்றை இணைத்து சொல்கிறான்டா, நிச்சயமாக அல்லாஹு தாலா அதனுடைய அதனுடைய மகத்துவத்தை கருதி தான் அல்லாஹு தாலா இணைத்து சொல்லுவான். இந்த உலகத்தில் அற்பமான விஷயங்கள் அல்லாஹ் தன்னோட என்ன செய்ய மாட்டான், இணைத்து சத்தியமோ பண்ண மாட்டான், துவாக்கள் என்ன செய்ய மாட்டான், இணைத்து கொள்ள மாட்டான். ஆனால் பெரும் விஷயங்கள் அல்லாஹு தாலா அதனுடைய மகத்துவத்தை சொல்வதற்காக அல்லாஹு தாலா இணைப்பான். பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு, இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அதே போல என்ன ஜிப்ரீலுடைய இறைவன், இந்த மாதிரி வார்த்தையில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம்னு சொன்னால் ஜிப்ரீல் மீகாயில் இஸ்ராஃபீல் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்பது அர்த்தம் என்பதை பார்க்குறோம். அப்போ மலக்குமார்களுக்கு பெயர்கள் உண்டு. இந்த மலக்குமார்களுக்கு பெயர்கள் உண்டு என்ற பட்டியலில் ஆதாரபூர்வமான பெயர்களும் சொல்கிறோம், ஆதாரம் இல்லாத பெயர்களும் என்ன செய்கிறோம் நம்ம சொல்கிறோம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரும் மறுக்க முடியாது, மீகாயில் என்ற பெயர் யாரும் மறுக்க முடியாது, இஸ்ராஃபீல் என்ற பெயர் யாரும் மறுக்க முடியாது. மாலிக் என்ற பெயர், நரகத்துக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாலிக் என்ற பெயர் யாரும் மறுக்க முடியாது. ரிதுவான் சொர்க்கத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார் என்பது ஹதீஸ்களில் வருகிறது. சில அறிஞர்கள் அந்த ஹதீஸை பலகீனப்படுத்துகிறாங்க, சில அதாவது பலப்படுத்துகிறாங்க. எப்படியோ பலம் என்று அதை ஏற்றுக்கொண்டால் ஹதீஸில் வரக்கூடிய பெயர், அதனால அதில் நம்ம முரண்பட முடியாது. ஆனால் இன்னும் சில பெயர்கள் இருக்குது, அதாவது அது ஒன்றில் யூத கிறிஸ்தவர்கள்ட்டிருந்து வந்த பெயர்களாக இருக்கணும். ஏன்னா யூத கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதனால அவர்களுடைய செய்திகளும் என்ன செய்யும் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவோட போய்கொண்டிருக்கிறாங்க. யூத கிறிஸ்தவர்களுடைய செய்தியை நம்ம எப்படி அணுகணும் என்பதற்காக போய்கொண்டிருக்கிற ஒரு யூதர் வாரார். இந்த ஜனாசாவுக்கு நாங்கள் பேசுறது கேட்குமா அப்படின்றாங்க. இந்த ஜனாசா பேசுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஜனாசா பேசுமா? ரசூல் அங்கே பதில் சொல்லலை, பேசாமல் போகிறாங்க. திருப்பி கேட்குறாங்க, இந்த ஜனாசா பேசுமா? பதில் சொல்லலை. 3ஆம் முறை கேட்குறாங்க, பதில் சொல்லலை. அவர் அதுக்கு பிறகு சொல்கிறாரு, ஜனாசா பேசும் அப்படின்றாரு. யாரு? அந்த யூதர் சொல்கிறாரு, இந்த ஜனாசா பேசும் அப்படின்றான். சொல்லிட்டு போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஹத்தஸகும் அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் ஏதாவது ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொன்னால் ஃபலா துஸத்திகுஹும் வலா துகذிபுஹும், அவர்களை உண்மைப்படுத்தவும் வேண்டாம்
பொய்ப்படுத்தவும் வேண்டாம். அவர்களை நீங்கள் உண்மைப்படுத்தி அது பொய்யாக இருந்தால் அந்த குற்றம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பொய்ப்படுத்தி அது உண்மையாக இருந்தால் அது குற்றம் வந்துடும். காரணம் அவங்களுக்கு ஒரு வகையுடைய அறிவு இருக்குது, வேதங்கள் மூலம், தௌராத் மூலம், இன்ஜீல் மூலம் சில அறிவுகள் இருக்குது. அது சிதைக்கப்பட்டிருந்தாலும், வழிந்துரைகள் செய்யப்பட்டிருந்தாலும், திரிவுபடுத்தப்பட்டிருந்தாலும் அதில் உண்மைகளும் என்ன செய்து இருக்குது. அந்த உண்மைகளில் உள்ள ஒரு அறிவாக என்ன செஞ்சிடலாம், இருந்து விடலாம் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் நபித்தோழர்களுக்கு சொன்னாங்க, ஹத்திசு அன் பனி இஸ்ராயில் வலா ஹரஜ், நீங்கள் பனு இஸ்ரவேலர்களிடமிருந்து செய்திகளை சொல்லுங்கள். அப்படின்னா என்ன, யூத கிறிஸ்தவர்கள் சொன்னால் அவர்களிடமிருந்து செய்திகளை நீங்கள் சொல்லுங்கள், வலா ஹரஜ், அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த செய்தி சொல்றது என்ன அடிப்படையில் இருக்கும், நம்பி சொல்லக்கூடாது. உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் பனு இஸ்ரவேலர்களுடைய வேத அறிவு அவர்கள்ட்ட இருக்குது, அதனால சொல்லுங்கன்றாங்க. இந்த அடிப்படையில் தான் தஃப்சீர்களை நீங்க பார்க்கலாம். இஸ்ராயலியத்துகள் நிறைய என்ன செய்யும், வரும். இஸ்ராயலியத்தண்டா யூத கிறிஸ்தவருடைய அறிவிப்புகள் நிறைய வரும். ஆனால் பெரும்பாலும் அந்த அறிவிப்புகள்லாம் பிரயோசனமற்ற விஷயங்களாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பறவையை வெட்டுறாரே, 6 பறவைகள் அந்த மாதிரி செய்கிறாரு. அப்போ அந்த பறவைகள் என்ன பறவை, அது புறாவா கோழியா அந்த மாதிரி, சரியா, இது அவங்களோட ஆய்வெல்லாம், சரியா, இந்த மாதிரியான ஆய்வுகளாக இருக்கும். இப்படியான ஆய்வுகள் பதிவு செய்யறதுலையோ சொல்றதுலையோ தவறு கிடையாது. உண்மைப்படுத்தல் பொய்ப்படுத்தல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் ஒன்று தான் இஸ்ராயில் அப்படின்னு சொல்றது. இஸ்ராயில், இஸ்ராயில், இஸ்ராயில் யார், மலக்குல் மவுத். மலக்குல் மவுத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம், இஸ்ராயில் என்று. இஸ்ராயில் அல்லது அரபுல இஸ்ராயில்னா யாக்கூப் அல்லது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்குது. இஸ்ராயில், இஸ்ராயில் என்ற வார்த்தை யாக்கூப் அல்லது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதனால தான் பனு இஸ்ராயில் அல்லாஹ் சொல்றான், இஸ்ரவேலருடைய பிள்ளைகள். அதை வச்சு தான் இஸ்ரவேல் என்ன செய்தான், இங்க பேர் வைத்தான். நாங்கள் அவருடைய பரம்பரை என்ற அடிப்படையில். ஆனால் இது இந்த நம்ம மலக்குன்னு சொல்றோமே, மலக்குல் மவுத், அவருக்கு எப்படி சொல்றாங்கன்னா இஸ்ராயில் சொல்லுவாங்க. ஐன் ஜா, ஐன் அதாவது அலிஃப் சீன் அல்ல, ஐன் ஜா, இஸ்ராயில். ஆனால் அது ஆதாரமற்ற பொய்யான, அதாவது அந்த மார்க்க ரீதியான ஆதாரம் இல்லாத ஒரு தகவல். அது இஸ்ராயில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. அப்ப இல்லாமல் இருக்குன்னு சொன்னா நம்ம அசல் எப்படி வணங்கணும், ஆதாரம் இல்லை, உறுதிப்படுத்த எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. எனவே அல்லாஹ் அதுக்காக வேண்டி மலக்குல் மவுத் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. மலக்குல் மவுத் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம் என்ன அர்த்தம், அது மலக்குல் மவுத்துக்கு இஸ்ராயில் என்ற பெயர் என்னது இல்லை. இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இஸ்ராயில் அப்படி என்ற பெயர் மலக்குல் மவுத்துக்கு. ஆனா மலக்குல் மவுத் இருக்கிறார். அப்ப மலக்குல் மவுத் ஒருவருக்கு ஒருவரா அல்லது என்னது எல்லோருக்குமே ஒருவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்னது, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மவுத் இல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கு உங்களது உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது. அப்படின்னா என்ன, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மலக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், உயிர் எடுப்பதற்காக நியமித்து இருக்கிறான் என்ற இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான செய்திகள் மூலம் எங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் என்று சொன்னால், உயிர் எடுப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சில மலக்குமார்கள் என்ன செய்திருக்கிறான், நியமித்திருக்கிறான் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மலக்குல் மௌத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ராயில் என்ற பெயர் தவறு. ஆனால் மலக்குல் மௌத் என்னது இருக்கிறார்கள். மலக்குல் மௌத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா பொறுப்பாக்கி வைத்திருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். பெயர்களில் இன்னும் பார்க்கணும் என்னன்னு சொன்னால், அதாவது பெயர் மலக்குமார்களுக்கு பல பெயர்கள் உண்டு என்பதை பகுதியில் சொல்லிக்கொண்டு வரேன். இவர் முஜ்மலா தான் சொல்லிக்கிறார், மலக்குமார்களை நம்புதல் கட்டாயம், வேறு விளக்கங்கள் கொள்ளக்கூடாது என்றதோட முடிச்சிட்டாரு. அப்போ நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் விரிவாக சொல்லிக்கின்றா தான் நல்லது என்பதனால நான் சொல்லுகிறேன். அடுத்து என்னன்னு சொன்னால், மலக்குல் மௌத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்கர் நக்கீர், ரகீப் அதீத், இந்த பெயர்களையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ முன்கர் நக்கீர் என்று சொன்னால் அதாவது கபரில் விசாரணைக்கு வருவர் என்று பார்க்கிறோம். இந்த முன்கர் நக்கீர் என்ற அவர்களுடைய பெயர்களா அல்லது கபரிலே விசாரிப்பதற்கான அல்லாஹு தாலா ஒவ்வொரு கபருக்கும் ஒரு மலக்குமார் நியமிச்சுக்கிறாங்களே அவர்களுடைய அந்த அந்த குழுவுடைய பேரா தெரியாது. அது என்னது தெரியாது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே முன்கர் வ நக்கீர் என்பது பேராக சொல்லப்படுகிறதா அல்லது அவர்களுடைய அதாவது இந்த குழுவுடைய பேரா, கபரில் விசாரணை நடத்துவதற்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய பேரா அல்லாஹ் மிக அறிந்தவர். ரகீப் அதீத், ரகீப் அதீத் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் பேர் அல்ல, அவங்களுக்குரிய பேர் அல்லது. இப்போ நம்ம எப்படி விளங்கி வச்சுக்கோம்னா ரகீபுன் அதீதுன்னு மாதிரி விளங்கி வச்சு பிள்ளை ரகீப் அதீத், வலதுல ரகீபும் இடதுல அதீதும் என்ற மாதிரி என்ன செய்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி விளங்குனா ரகீபுன் அதீத் ஒரு பேரை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் எண்ட் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யல, அதில் வரல, மேலும் என்ற வார்த்தை வரல. அப்ப ரகீப் அதீத் என்றது மலக்குக்கு, அதாவது நமது குற்றங்களை எழுதக்கூடிய நன்மைகளை எழுதக்கூடிய மலக்குடைய சிவத்துக்குரிய பேர். எல்லா மக்களுக்கும் அப்படி 2 பேர் செய்யறாங்க, அப்படி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க இருவருடைய பேரும் ரகீப் அதீத் அல்லது அந்த குழுவுடைய பேர் ரகீப் அதீத். இப்படி புரிஞ்சுக்கணும். சிலவைகள் பெயர்கள், சிலவைகள் அவர்கள் இந்த வேலை செய்யறவங்களுடைய குழுவுடைய பெயர்கள். இப்படித்தான் என்ன செய்யணும், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்கள், இது ஒன்று. இன்னொரு தவறான நம்பிக்கை என்ன தெரியுமா, இந்த தோல்ல வச்சுட்டாங்க மலக்க,
வழங்கிட்டா வலது புறம் அதான் அனில் யமீனி வான ஷிமாலி கஈத், வலதிலும் இடதிலும் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்படி அல்லாஹ் அதான் இருக்கிறாங்க அப்படி கொண்டு வந்து வலது தோல்லையும் இடது தோல்லையும் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பாத்திலான நம்பிக்கை. குர்ஆன் சொன்னால் என்ன செய்யல, வலது தோல்லையும் இடது தோல்லையும் என்ன செய்யல, எங்கேயும் வரல. வலது புறமும் இடது புறமும் என்று புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ வலது புறமும் இடது புறமும் என்றுதான் அந்த சப்ஜெக்டை தவிர வலது தோளிலும் இடது தோளிலும் என்ற எந்த இடத்துல என்ன செய்யல வரவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது தவறான நம்பிக்கை. வலது புறமும் இடது புறமும் இருக்கிறாங்க. தோல் என்பது என்னது, தவறான விஷயம். அது மாத்திரமல்ல, ஏண்டா இதை வச்சு சிலவர் என்ன கேள்வியெல்லாம் கேட்குறாங்க தெரியுமா, மலக்குமார்கள் வந்து அசுத்தமான இடங்களுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம பாத்ரூம் எல்லாம் போகிறோம், தோல் இருக்கிற மலக்குமார் என்ன செய்வாங்க கேள்வி கலங்கிட்டா இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க கேட்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். முதலாவது அப்படி இருந்தால் கூட அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா மலக்குமார்களுடைய சிஸ்டம் வேறு, எங்களுடைய நடைமுறை வேறு. இரண்டாவது அப்படி இல்லை. எனவே இல்லாத நேரத்தில் நம்ம வழிஞ்சுரைச்சிக்கன்னு வேற கருத்து சொல்லணும். அப்போ இது தவறு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வலதுல இடதுல மலக்குமார்கள் இருக்கிறார்களே தவிர அவங்க ரெண்டு பேருக்கு, இவருக்கு ரகீப் இவருக்கு அதீத் என்ற பெயர் அல்ல. ரகீபுன் அதீத், ரகீபுன் அதீத், இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒருவருடைய பேரா அல்லது அதாவது அந்த மாதிரி செயல்படக்கூடிய மலக்குமார்களுடைய பேரா நம்ம என்னது மார்க்கம் அதை உறுதிப்படுத்தி எங்களுக்கு அந்த தகவலை சொல்லவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்ம அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மலக்குமார்களுடைய பெயர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா 10 மலக்குமாருடைய பேரை பாடமாக்குவாங்க. ரகீப், அதீத், முன்கர், நக்கீர், ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில், இஸ்ராயில், ரிதுவான், மாலிக் அப்படின்னு 10 பேர் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த 10 பேர் எங்களுக்கு சரியான நம்பிக்கை இருக்கணும்னு சொன்னால் இதுதான் இந்த மாதிரி இருக்கணும். அதாவது முன்கர் நக்கீரும் ரகீப் அதீதும் அந்த சிவத்துக்குரிய பேர்கள், அது உரியவருடைய பேர் என்ன செய்யல எங்கேயும் வரல. ரகீப் வேறு அதீத் வேறு எங்கே வரல. அதே போல ரிதுவான் என்பது ஹதீஸ்களில் வருகிறது, ஆதாரபூர்வமாக இல்லையா என்ற கருத்து முறைப்பாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்குது. மாலிக் குர்ஆன்லேயே வருது. மாலிக் என்ன செய்யுது, குர்ஆன்லேயே வரக்கூடிய ஒரு பேர். ஜிப்ரீல், மீகாயில் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு பேர். இஸ்ராஃபில் ஹதீஸில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இதுதான் மலக்குமார்களுடைய பெயர்களில் ஒரு முக்கியமான அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3வது பகுதியாக மலக்குமார்களை பற்றி, அதாவது இவர் சொல்லக்கூடிய செய்திகளை நான் வகுத்து சொல்றேன். இவர் சொல்லிக்கிற அமைப்பு எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் தர்த்தீப் இல்லாமல் போயிடும். அது சொன்னா அந்த மெத்தடில் சொன்னா, அதனால நான் ஒரு தர்த்தீபில் அதை சொல்றேன். ஆனால் குர்ஆன் வசனங்கள் எல்லாம் முழுமையாக நான் சொல்லி முடிச்சிருவேன். அப்போ ஏற்கனவே நான் ஒரு துவாவை சொன்னேன், இப்படி ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க. அந்த துவாவை கேளுங்க. ஏன்னா மலக்குமாருடைய பேர் சொல்லி கேட்கக்கூடிய ஒரே துவா அதுதான், வேற துவா இல்லை. அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாயில வ இஸ்ராஃபீல், இப்படி கேட்கக்கூடிய ஒரு துவா அதுதான். வேற எந்த துவா என்னது இல்லை நம்ம பார்க்கவில்லை. அப்போ அதனால அந்த துவா பாடமாக்கினா அது ஒரு பெரிய என்னது எங்களுக்கு ஒரு அது அல்லாஹு தஆலா நஸல பிஹிர் ரூஹுல் அமீன், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரூஹ் என்று சொல்றான். பல இடங்கள் அல்லாஹு தஆலா அப்படி சொல்லி காட்டுறான். அதனால அந்த துவா பாடமாக்கினா நம்மளுக்கு நல்லது. அடுத்ததாக மலக்குமார்களுடைய எண்ணிக்கை. மலக்குமார்கள் எத்தனை பேரா இருப்பாங்க? 10 பேரா, 15 பேரா, 18 பேரா? நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எண்ணிக்கை ஒரு 100 கோடி இருக்கான்னு வைங்களேன். மலக்குமார்கள் உலகத்திலேயே பொதுவாக 100 கோடி இருந்தா ஒரு வேலைக்கு 9 பேரை வச்சிருவாங்க. சனத்தொகை கூட இருந்தால் வேலைக்கு ஆளை கூட்டிடுவாங்க. அப்படித்தான் இயல்பு. அப்போ அதுதான் இயல்பு. ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை மலக்குமார் எண்ணிக்கை லா யுஹ்ஸா அததுஹும், எண்ணிக்கை கணக்கெடுக்க வேலை. ஆனால் வேலைக்கு எல்லாம் குறைஞ்ச பேர் தான் என்ன செய்யறான். அதை ஒரு வேலைக்கு கொஞ்சம் அரிசை சுமக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது தமானியா 8 பேர் என்றான். அலையா 19 நரகத்துக்கு 19 பேர் என்றான். வகி அறிவிக்கிறதுக்கு ஒத்தர் என்றான். எப்படி நீ அதை நியமிக்கிற மெத்தட பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா தனது பலத்தை என்ன செய்யறான், அந்த இடத்துல தன் படைப்புகளின் மூலம் காட்டுறான். தனது படைப்புகளின் மூலம் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உணர்த்துகிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப மலக்குமாருடைய எண்ணிக்கையை புரிஞ்சு கொள்ற அமைப்புல, அதாவது யாரும் மலக்குமார்களை எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு மலக்குமாருடைய எண்ணிக்கை, இன்னும் சொல்ல போனா ஹதீஸ் எல்லாம் பார்க்கிற நேரத்தில் மனிதர்களுடைய தொகையை விட மலக்குமாருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமோ அப்படி என்று நினைக்கிற அளவுக்கு மலக்குமார்களுடைய எண்ணிக்கை பற்றி என்ன செய்து ஹதீஸ்கள் வருது. இப்போ இந்த செய்தியை பாருங்கள். அதாவது எப்படியான வார்த்தை கொண்டு இந்த ஹதீஸ் செய்தி வருதுன்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல் பைத்தல் மஅமூர், பைத்துல் மஅமூர் எதுக்கு சொல்லப்படுகிறது, மலக்குமார்கள் வணங்கக்கூடிய அந்த இடத்துக்கு பைத்துல் மஅமூர் என்ன செய்து சொல்லப்படுகிறது. அது சரியா காபத்துல்லாவுக்கு நேர என்றெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறோம். எப்படி காபத்துல்லாவுக்கு நேர பைத்துல் மஅமூர், பைத்துல் மஅமூருக்கு நேர அர்ஷ் அப்படி என்று சொல்றது என்னது ஆதாரபூர்வமான நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆனால் பைத்துல் மஅமூர் வானத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது, மலக்குமார்கள் தொழக்கூடிய பள்ளி வாயில். அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், இன்னல் பைத்தல் மஅமூர் யதுகுலுஹு குல்ல யௌமின் 70,000 மலக்கின் சும்ம லா யஊதுன். பைத்துல் மஅமூருக்கு ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார் போய் தொழுவாங்க. அவங்க திருப்பி அந்த இதுக்குள்ள வர முடியாது. மற்ற 70,000 போயிடுவாங்க.
மற்ற 70,000 போயிடுவாங்க. அப்படின்னு என்ன, ஒரு முறை தான் அவர்களுக்கு தொழுவதற்கு சான்ஸ் கிடைக்கின்ற அளவில் பைத்துல் மாமூர் என்ன நிரம்பி வழியுது. இப்போ 70,000 மலக்குமார்கள் போகின்ற அளவுக்குண்டா அங்க வேற ஒரு உருவத்தில் அவங்க போக மாட்டாங்க, அசல் வடிவத்தில் தான் என்ன செய்வார்கள், அவர்கள் உள்ள போவாங்க. அப்போ எவ்வளவு பெரிய எண்ணிக்கையா இருக்கும், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜிதாக இருக்கும். அந்த மஸ்ஜிதுக்குள்ள அவங்க போய் தொழுதுட்டு வந்தாங்கடா 70,000 பேர், திருப்பி அவங்களுக்கு போகிறதுக்கு என்ன செய்யாது, சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்போ உலகம் அழியும் வரைக்கும் 70,000 மலக்குமார் போய்கொண்டே இருப்பாங்க, திருப்பி போவதற்கு என்ன செய்யாது, சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னா எவ்வளவு எண்ணிக்கை, எவ்வளவு மலக்குமாருடைய எண்ணிக்கை நீங்க நினைத்து பாருங்கள். அப்போ மலக்குமாருடைய எண்ணிக்கை மிக அதிகமானது என்பதை என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, மலக்குமார்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு பொதுவான வசனம் சொல்றார், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹுவ. இறைவனுடைய படைகளுடைய எண்ணிக்கையை இறைவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இறைவனுடைய ஜுனூத் படைகளை நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, பெருசா இருக்கணும் மலக்குமார்கள் மனிதர்கள், அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஜுனூத்னு சொல்றாங்க படை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஜராது ஜுன்தும் பின் ஜுனூதில்லா, வெட்டுக்கிளி அல்லாஹ்வுடைய படைகளில் உண்டுன்னாங்க ரசூலுல்லாஹ். வெட்டுக்கிளி இருக்குதே அல்லாஹ்வுடைய படைகளில் ஒன்று என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது என்ன படைன்னு சொன்னா என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா நாடினாடு சொன்னா, அல்லாஹ் தஆலா நாடினாடு சொன்னா அந்த அத்தனை வெட்டுக்கிளியையும் ஒரு நேரத்தில் சேர்த்தான்னு வைங்களே, மனிதன் அழிஞ்சான், மனிதன் என்ன செய்வான், அழிந்தான். அது அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனுடைய வாழ்க்கையில நிரூபிச்சான். லிஃப்தா தவளை, அதுபோல பேன், இது போன்றவைகள் அல்லாஹ் தஆலா அதாவது அனுப்பி பெரும் மன்னர் தவளையிலிருந்து தப்ப முடியாது எப்படி இருக்கும், ஒரு அதாவது பேனிலிருந்து தப்ப முடியாம இருந்தா எப்படி இருக்கும். உலக பெரிய சாதனை எல்லாம் தேவையில்லை, ஒரு வீடு எவ்வளவு நீட்டாக இருந்தாலும் எதுக்கு நம்ம வீட்டில் பயப்பட்டு கட்டிக்கிறோம், இந்த மூட்டைக்கும் எது அந்த கரப்பானுக்கும். அதான் நம்மளுடைய பெரிய பிரச்சனை. சிங்கம் புலி கூட வீட்டுக்கு வரல, எது சிங்கம் புலி ஒருத்தன் பிரச்சனை இல்லை மிச்சம் டென்ஷன் ஆகிக்கிறான்டா பரவாயில்ல, எதில் டென்ஷன் ஆகிற விட்டு விட்டு ஓடுறான் விளங்கிட்டா, அது என்னமெல்லாம் பாடுபடுத்துறான் தெரியுமா. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க, சின்ன விஷயத்துல அல்லாஹ் தஆலா மனிதன் பலகீனத்தை என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான், உனோட பலகீனம் இவ்வளவுதான். அது ஃபிர்அவுனுக்கு அல்லாஹ் அதை தான் யூஸ் பண்ணான், ஃபிர்அவுனுக்கு அதை தான் யூஸ் பண்ண. பேன், வீடு ஃபுல்லா பேனா இருந்தா உலகத்துல மன்னனா இருந்தாலும் என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த வெட்டுக்கிளி ஒரு அதாவது நீங்க பார்க்கலாம் சில செய்திகளை, வெட்டுக்கிளி சம்பந்தமான படையெடுப்பு சம்பந்தமாக நீங்க இணையதளங்களை தேடி பாருங்க. சில நாடுகளில் வெட்டுக்கிளி படையெடுத்து போனதுனால மக்கள் அதிர்ந்து முடிஞ்சது, வானவை இருட்டு, அவ்வளவுதான். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு, இறைவனுடைய படைகளின் எண்ணிக்கை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்ட்டு. ஒரு சகோதரர் ஒரு பிரயாணத்தில் போய்கொண்டிருக்கிறாரு, பஸ்ல இறங்குறாரு, திடீர்னு ஈசல் இருக்குதே அது கிளம்பிச்சு, ரோடு ஃபுல் கவர் பண்ணப்பட்டாச்சு. அதாவது பஸ் அப்படியே நிறுத்திட்டான், அந்த பஸ் போன பஸ் அது கங்கலை அசைய முடியாது நிறுத்திட்டான். கிட்டத்தட்ட எத்தனை நிமிடம் தெரியுமா, ஒரு 15-20 நிமிடம் கூட அசையாம நிற்கிறோம். என்ன பிரச்சனை நினைக்கிற, முன்னால வெறும் ஈசல் தானே, நம்ம கண் முன்னால சாகக்கூடிய இடம், ஆனா அது அல்லாஹ் தஆலா ஒரே நேரத்தில் எடுத்தான்னு வைங்களே முடிச்சு. எந்த மனிதனாலும் என்னவும் என்ன செய்ய முடியாது. ஏன், அது உயிர் போகிறதுக்கு தான் வெளியவே வருது. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு, இறைவனது படைகளுடைய எண்ணிக்கையை அவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான அம்சம். படையெடுப்பு எல்லா மிருகங்கள்லாம் இருக்குது படையெடுப்பு என்று சொல்லி, மீன் படையெடுப்பு பார்க்கிறோம். அந்த நேரத்தில் மிக கவனமாக கடல்ல என்ன செய்யறாங்க, நடந்து கொள்றத பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி வைத்திருக்கிறான், ஈசல்கள்ல வெட்டுக்கிளிகள்ல எல்லாம் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்ப அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஜராது ஜுன்தும் மின் ஜுனூதில்லா, அல்லாஹ்வுடைய படைகள்ல உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். அப்படி ஒரு படைகள் ஒன்றா யாரை வச்சுக்கிறான் அல்லாஹ் தஆலா, மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை நம்மளால காண முடியாது, எங்களால காண முடியும். யாரால காணலாம், ஜின்களால காண முடியும், ஜின்களால காண முடியும். அதனால தான் இந்த உலகத்தில் ஜின்களுக்கு பெரும் ஆற்றல் வழங்கப்பட்டிருக்குது, பாரிய ஆற்றல் வழங்கப்பட்டிருக்குது. நினைத்தால் இந்த ஒரு சேர் என்ன செய்யலாம், கண்ணிமைப்பதற்கு முன்னால எங்கேயோ கொண்டு போய் வைக்கலாம். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்ததுனால கொண்டு போய் வச்சது. அதுக்காக வேண்டி எங்களுக்கு செய்யாது, அது வேற. ஆனால் அதுக்கு செய்ய இயலும், முடியுமா இல்லையா, நினைச்சா முடியும் அடுத்த செகண்ட் கொண்டு போறதுக்கு. ஏன் இப்படி கொண்டு போகாம, இப்படின்னா எல்லா மனிதரையும் தூக்கி போட்டு போயிட்டு இல்லையா, ஏன் நடக்கல? மலக்குமார்கள் இந்த பூமியில் கற்களை போன்று மலக்குமார்கள் நிரம்பிக்கிறாங்க. மலக்குமார்களை கண்டால் உடனே பின்வாங்குறவனா தான் ஷைத்தான் என்ன செய்வான், இருப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தன் படையை என்ன செஞ்சுக்கிறான், இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் பத்ர் யுத்தத்தில் நேரடியாக தோற்றமளித்தான், ஆனா பின்னுக்கு என்ன பின்வாங்கினா. எதனால பின்வாங்கினா, இன்னி அரா மாலா தரவுன், உங்களுக்கு விளங்காது எனக்கு விளங்குதுன்னு சொன்னான்.
உங்களுக்கு விளங்காதது எனக்கு விளங்கு தோன்றுகிறது. என்ன? மலக்குமார்கள் அங்க இருந்தானே சைத்தான் வந்தான், அவனுக்கு தெரியவர்கள் யார் என்று. அப்ப சைத்தான் என்ன செய்தான்? ஒதுங்கினான். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயத்துல் குர்சி ஓதுங்கள், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு பாதுகாவல் இருப்பான். என்ன? அவன் இருக்கிற நேரத்தில் இவனுக்கு என்ன செய்ய முடியாது? ஆஜராக முடியாது. கண்டாலே அச்சப்படக்கூடிய சைத்தானுக்கு இல்மு இருக்குது. அறிவுள்ளவன் தான் அச்சப்படுவான், அது மிக முக்கியம். எப்படி? அறிவுள்ளவன் தான் அச்சப்படுவான். யாருக்கு எதை பத்தி எல்லாம் அறிவு இல்லையோ அவனுக்கு அச்சம் என்ன செய்யும்? குறைவாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். அதுல நலவும் இருக்கு, கெடுதியும் இருக்குது. அதுல நலவும் இருக்குது, கெடுதியும் இருக்கிறத என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். எனவே மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய படை இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா பெரும் பாதுகாப்பை என்ன செய்திருக்கிறான்? ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், அப்ப எண்ணிக்கை அதிகம், எண்ண முடியாத அளவுக்கு அவர்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அடுத்து நான்காவது, மலக்குமார்கள் பல தோற்றங்களில் வருவார்கள். அல்லாஹு தஆலா எவைகளை நஜிஸாகவும் அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் எங்களுக்கு சொல்கிறானோ அவைகளை தவிர. நாயுடு உருவத்தில் வரமாட்டாங்க, பண்டிகை உருவத்தில் வரமாட்டாங்க. ஆனால் நல்ல உருவங்கள் மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? வருவார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அழகான செய்தி. எங்களோட வீட்டுக்கு திஹ்யத் அல் கலபி வந்தாங்க, நபித்தோழர் திஹ்யா அல் கலபி, திஹ்யா என்ற நபித்தோழர் வந்தார். வந்து மிச்ச நேரம் பேசிக்கிட்டு போனார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வந்தது யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் திஹ்யாண்டு. ரசூலுல்லாஹ் சொன்ன, இல்லை ஜிப்ரீல்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வந்தது ஜிப்ரீல். அப்போ அவர் சொல்றாங்க, உம்மு சலமா, அது சொல்லும் வரைக்கும் நான் திஹ்யா தான் வந்தேன்னு நினைத்து கொண்டிருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் வந்து இவர் திஹ்யால் கலபி தான் வந்திருக்கிறார் என்று சொல்லும் வரைக்கும் நான் யாரை நினைச்சிட்டு இருந்தேன்? அதாவது மலக்கு தான் வந்தார் என்று சொல்லும் வரைக்கும் யாரை நினைச்சிட்டு இருந்தேன்? திஹ்யா வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். நபிமார்களுக்கும் உடனடியாக என்ன செய்யாது? வந்தவர் மலக்குத்தான் என்று உடனடியாக என்ன செய்யாது? வழங்காது. ஆனா வந்து அவங்களுடைய பேச்சிலே நடைமுறையில் அவங்க என்ன செய்வாங்க? புரிந்து கொள்வார்கள். உடனடியாக நபிமார்களுக்கு என்ன செய்யாது? ஏன்னா அவங்க மனிதராக தானே வந்திக்கிறாங்க, விளங்காது. நம்ம பார்க்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு? அதாவது ஒரு மலக்கு மனித உருவத்தில் வந்தாரு, உயிரெடுக்க வந்தாரு, என்ன செஞ்சாரு? அடிச்சாரு, அவருடைய கண் பாதிக்கப்பட்டது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குக்கு அப்போ இந்த நல்ல பொரிச்ச இறைச்சி வச்சாரத பார்க்கிறோம். நம்ம வைப்போமா? நம்ம ஒரு ஆள் கேட்கிறாரு, என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குக்கு சாப்பாடு வச்சுக்கிறார், நம்மளே வைக்க மாட்டோமே அப்படின்னா கேட்கிறோம் அறிவற்றவன். ஏன்? அவர் மலக்குக்கு சாப்பாடு வைக்கல, மனுஷனுக்கு தானே செஞ்சாரு, வச்சாரு. வந்தது மலக்குன்னு அவருக்கு தெரியாது. நம்ம மலக்குலேருந்து பாதுகாப்பு தேடுவோமா? தேட மாட்டோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தேடினாங்க. எப்படி? அல்லாஹ்விடம் இருந்து நான் உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இன் குன்த தக்கியா, நீ நல்லவராக இருந்தா, தக்குவா உள்ளவராக இருந்தா இங்கிருந்து போயிருங்க. மனித ரூபத்தில் வந்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகுதான் தெரியும் ஜிப்ரீல்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் என்பது தெரியும். அவ எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? வந்தது தெரியாது. அது மாத்திரமல்ல, யார் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டில் மலக்குமார்கள் வராங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகமெல்லாம் கருக்குது, கருத்து போதே. இப்போ வந்து இவர்களோட தவறாக நடந்து கொள்வாங்களே, முறைகளை நடந்து கொள்வாங்களே, இது என்னது? இவர்கள் எனது தைஃபி ஃபலா தஃப்தஹூன், எனது விருந்தாளிகள் என்னை வந்து அவமானப்படுத்துறானாம் அப்படின்றலாம் என்ன சொன்னாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, தடுமாறினார். எனக்கு ஒரு பலமான ஒரு உறவு இந்த உலகத்தில் இந்த ஊர்ல இல்லையே, இருந்தா நான் கொஞ்சம் என்ன செய்யலாம், வெயிட்டாக போராடி இருக்கலாம், ஏன்னா வேற ஊருக்காரர், இதெல்லாம் சொன்னாரு. இதெல்லாம் அவர் ஏன் சொல்றாரு? மலக்குமாருக்கு நம்ம பயப்படுவோமா? ஏன் சொன்னார்னா வந்தது மலக்குன்னு அவருக்கு என்ன செய்யாது தெரியாது. அப்புறம் மலக்குமார் சொல்றாங்க, பயப்பட வேணாம், அவங்க எங்ககிட்ட வர முடியாதுன்னு சொன்னாங்க, எங்களை பக்கத்திலேயே வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பினாரு. அதாவது இறக்கைகளால அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் என்ன செஞ்சாங்க? தன் இறக்கையால என்ன செஞ்சாரு? ஒரு அடி அவர்களுக்கு அடித்தார். அப்படின்னா என்ன? அசல் தோற்றத்துக்கு வந்து என்ன செஞ்சாரு? அடிச்சாரு. குருடர்களாக அவர் என்ன செய்தார்கள்? மாறினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, வந்தது மலக்குன்றது எப்ப தெரிய வரும்? இடையில தான் என்ன செய்யும்? விளங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார், என்ன சாப்பிடாம இருக்கிறாரு பயந்தாரு. அதே வேலை தான் அங்க நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குடைய கண்ணை பெயர்த்ததுன்றது பெரிய ஆச்சரியமாக இருந்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைச்சி வச்சது அதை விட ஆச்சரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாதுகாப்பு தேடினது அதை விட ஆச்சரியம். அப்படியா இல்லையா? மலக்கு மனித ரூபத்தில் வந்தா மனித ரூபத்தின் ரிசல்ட் தான் என்ன செய்யும்? அங்க கிடைக்குமே தவிர எது கிடைக்காது? மலக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் அவர்கள் மலக்குடைய உருவத்துக்கு மாறுகிற நேரத்தில் எந்த பாதிப்பும் என்ன செய்யாது, இருக்காது என்பதை என்ன செய்ய வேண்டும்? நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு? வந்தாரு. ஒரு மனிதர் சொல்லாங்க, அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கக்கூடிய செய்தி, நாங்களாம் இருந்து கொண்டிருந்தோம். ஒரு மனிதர் வந்தார். அவருடைய முட்டி கருமையாக இருந்தது, அதாவது ட்ரெஸ் வந்து வெண்மையாக இருந்தது. பிரயாணத்தில் எந்த அடையாளம் விளங்கலை. நாங்கள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தோம். வந்தார், இருந்தார், பேசின ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தோம். நான் விளக்கத்துக்கு சொன்னது ஹதீஸ்ல என்ன செய்யலை, வரலை. அப்போ வந்து உட்கார்ந்தாரு, பேசினார். பேசுகிற நேரத்தில் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்களோட பேசி முடிஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில். அப்படி வாசனம், கேட்கப்படுகின்றவர்
கேட்பவரை விட அறிவுள்ளவர் அல்ல அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். கேட்கப்படுகின்றவர் மனிதர் பேசிட்டு இருக்கிறாரு, நபித்தோழர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நபித்தோழருக்கு அப்பையும் தெரியாது. எப்படி மல் மஸ்ஊலு அன்ஹா பி அலம மினஸ் ஸாயில், கேட்பவரை விட கேட்கப்படுகின்றவர் அறிவுள்ளவர் அல்ல நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்புறம் அடையாளம் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் அடையாளத்தை சொல்றாங்க, எல்லாம் முடிச்சு ஜிப்ரீல்லாம் போறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, வந்தது யார் தெரியுமான்னு கேட்டான். தெரியாது, ஜிப்ரீல், தாக்க ஜிப்ரீல். எப்படி அவர் தான் ஜிப்ரீல்னு சொன்னாங்க. அப்ப தெரியாது. மலக்குடைய ரூபத்தில் என்ன செய்றாங்க, மனிதருடைய ரூபத்தில் வந்துட்டு போறாங்க. அப்ப மனித ரூபத்தில் வருவார்கள். வந்தால் மனிதர்களா மலக்கிற அடையாளம் காண்பதற்கு கொஞ்சம் என்ன செய்யும், டைம் அவர்களுக்கு எடுக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு முன்னால நபிமார்களோட உள்ளத்துல என்ன செஞ்சிருவான், அவர்களை யார் என்ற சிந்தனை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான்ற செய்தியை இதுல என்ன செய்றோம், நம்ம புரிந்து கொள்றோம். அப்ப மலக்குமார்களுடைய அறிவு இல்லாததுனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மெட்டர்ல தவறுறாங்கன்றத என்ன செய்றோம், நம்ம பார்க்கிறோம். மலக்குமார்களை பற்றிய முழுமையான அறிவு இருந்தால் நம்ம தவறு என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மலக்குமார்கள் பல உருவங்கள் எடுப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். உருவம் எடுக்காமலும் ஓசை வடிவில் மலக்குமார்கள் வருவார்கள். 5 பல உருவங்கள் எடுப்பார்கள். இன்னொன்று என்ன, ஓசை வடிவில் வந்து என்ன செய்வார்கள், மலக்குமார்கள் வரும். ஓசைன்னா அவங்களோட சவுண்டு மட்டும் கேட்கும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்து கொண்டிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது அழகான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் உங்களுக்கு இறைவன் சலாம் சொல்வதாக சொல்கிறான் என்று சொன்னாங்க. யுக்ரிஉக மின் ரப்பிக ஸலாம், மின் ரப்பிக்கு ஸலாம், உங்கள் இறைவனிடமிருந்து சலாத்தை சொல்வதா. அப்படின்னா என்ன, அஸ்ஸலாமு அலைக்க சொன்ன இறைவனது சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக. யார் சொல்றான், இறைவன் என்ன செய்றான், சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா நபிமார்கள் மீதெல்லாம் சொல்றான் குர்ஆன்ல. அது மாதிரி யாருக்கு சொல்லிக்கிறான், யாருக்கு, அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஜிப்ரீல் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை நன்மாராயம் கூறுகிறார். ஜிப்ரீல் உங்களுக்கு, ஆனா சத்தம் மட்டும் தான் என்ன செஞ்சது, சத்தம் மட்டும்தான் கேட்டது என்றதை நம்ம பார்க்கிறோம், ஓசை வடிவில். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முதல் வஹி எது, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த முதல் வஹி இக்ரா. ரசூலுல்லாஹ்வுக்கு முதலாவது இறங்கிய சூரா தான் இக்ரா. முதல் வஹி அதல்ல, முதல் வஹி அது அல்ல, முதலாவது இறங்கிய சூரா இக்ரா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஹி என்று உணர ஆரம்பிச்சது இக்ராவுக்கு பிறகுதான். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அது ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் அல்ல ஹிஷாம் இப்னு ஹாரிஸுடைய செய்தியில் சஹீல் புகாரில கிதாபு பதில் வஹியுடைய ஆரம்பம் என்ற பாடத்தை நீங்க பாருங்க. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, எனக்கு ஜிப்ரீல் இந்த ஹிரா குகையில வருவதற்கு முன்னால நல்ல கனவுகள் தோன்ற ஆரம்பித்தன. எப்படி நல்ல கனவுகள் நல்ல கனவுகள் நபிமார்களுக்கு என்ன வஹி, நபிமார்களுக்கு வஹி, நல்ல கனவுகள் தோன்ற ஆரம்பித்தன அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்த இடம், எந்த கனவு வந்தாலும் இல்லா ஜாஅத் மிஸ்ல ஃபலகிஸ் சுப்ஹ், சுப்ஹுடைய உதயத்திலே தெளிவு எப்படி இருக்கும், அந்த தெளிவு மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சது வந்தது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உணரல, வஹி என்ற அப்ப உணர்ந்திருக்கல. அதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த பின்னால தான் வஹி என்ற உணர்வு அவங்களுக்கு என்ன செய்யுது, வருவதை பார்க்கிறோம். அப்ப எல்லாம் எப்படி வரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, யதமஸ்ஸலு லில் மலக்கு அஹ்யானன் ரஜுலன், பொதுவாக ரசூலுல்லாஹ்வுக்கு மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, மனிதராக வந்து வஹி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஃபயுகல்லிமுனி ஃபஅஇ மா யகூல், என்னோட பேசுவார்கள், அவர் சொல்றதை நான் என்ன செய்வேன், மனனம் விட்டுக் கொள்வேன். சில நேரங்களில் ஓசை மிஸ்லு சல்சலத்தில் ஜரஸ், மணி ஓசைக்குதே அது போன்ற ஓசை எனக்கு என்ன செய்யும், வரும். அதை நான் என்ன செய்வேன், நான் அதை புரிந்து கொள்வேன், அதன் மூலம் வகை என்ன செய்வேன், புரிந்து கொள்வேன் என்று வருது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினால் யாரும் எழுப்ப மாட்டாங்க. ஏண்டா ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு வஹியில் இருக்கிறார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியில் இருக்கிறார்களோ அப்படின்னு அப்படி ஒருவர் எழுப்பினார்டா அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். ஒரு செய்தியில் வரும், சுபஹுடைய ஒரு நேரம் லேட் ஆகிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு பிரயாணத்தில் போய் களைப்படைந்து லேட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த லேட் ஆகி சுபஹ் நேரத்தில் சூரியன் உதிச்சிட்டு யாருமே ரசூலுல்லாஹ்வை எழுப்புற மாதிரி இல்லை. முதலாவது உமர் ரலியல்லாஹு என்ன சொன்ன, வக்கான ரஜுலன் ஜலீதன், பிடிவாதமான மனிதராக உமர் அவர்கள் இருந்தார்கள். அவர் என்ன செஞ்சார், அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய தக்பீர் மூலம் ரசூலுல்லாஹ் விழிக்கின்ற அளவுக்கு அந்த தக்பீர்கள் ரசூலுல்லாஹ் விழிச்சாங்க. அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த இடத்துல, அதுல அந்த செய்தியில தான் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினால் யாரும் எழுப்ப மாட்டாங்க, ஏன்டா வஹி வருகிறதோ என்கின்ற எண்ணத்தில். அப்படி என்ற செய்தியை அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவத்திலே வந்திருக்கிறாங்க, ஓசையிலே என்ன செய்யும், வஹி வரும் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக, அதாவது இந்த மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும்
இப்போ இந்த எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வரமாட்டார்கள், எந்த வீடுகளுக்கு வரமாட்டார்கள், எப்படியெல்லாம் வரமாட்டார்கள் நான் சொல்லிட்டேன். எந்த வீடுகளுக்கு வரமாட்டாங்க? உருவம் உள்ள வீடுகளுக்கு வரமாட்டார்கள். உயிருள்ள உருவம் உள்ள வீடுகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டார்கள். அதே போல வேற எந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க? நாய் உள்ள வீடுகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அழகான சம்பவம் ரசூலோட வீட்டில் நடக்குது. ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், வீட்டுக்கு வந்து தேடுறாங்க, அங்கே இங்கெல்லாம் தேடுறாங்க. என்னன்னு கேட்டாங்க, ஒரு அது அவங்க தூங்குற அந்த தட்டு, அந்த கட்டில் மாதிரி, இப்போ கட்டில்னு சொன்னாலும் இந்த மாதிரி கட்டில் நினச்சிடக்கூடாது. அதான் சாதாரணமாக எனக்கு அதான் பிரச்சனை. ஒரு சொன்னோன்னு இந்த மாதிரி எல்லாம் பெரிய போட்டிருப்பாங்கன்னு நினச்சிடக்கூடாது. அவங்க படுக்கக்கூடிய கட்டில் இருக்குது, அதில் வந்து என்ன செய்யுது ரசூலா கீழே குடிச்சு பார்க்குற ஒரு சின்ன நாய்க்குட்டி, ஜிரு நாய்க்குட்டி இருக்குது. ரசூலா அங்கே எடுத்து வெளியே போட்டாங்க. வெளியே போட்டுட்டு சொன்னாங்க, அப்புறம் லேட்டாகி வந்து என்ன செய்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்போ ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, இன்ன நேரத்தில் நீங்கள் வருவதாக சொல்லியிருந்தீர்கள், இன்ன நேரத்தில் நீங்கள் வருவதாக சொல்லியிருந்தீர்கள், ஆனால் நீங்கள் வரலையே, ஒரு மௌஇது சொல்லியிருந்தீங்க அதில் வரலையே அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி என்ன செஞ்சது இருந்தது, நாங்கள் நாய் உள்ள வீடுகளுக்கோ உருவம் உள்ள வீடுகளுக்கோ வரமாட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி. அதான் அர்த்தமாடி, அதை நான் விளக்கத்துக்கு சொல்கிறேன். நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னாங்க, யாரோட வீடாக இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மலக்குமாருடைய சிஃபத்தை தடுத்துரும். அந்த வீடு கெட்ட வீடு பரக்கத்து, அது ரெண்டாவது, அதுக்காக இல்லை. மலக்கு இருந்தால் எங்களுக்கு வர முடியாது, மலக்காய்ந்தா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள் அப்படின்னா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்த பிறகு என்ன செய்கிறாங்க, அந்த அந்த அதை நாயை எடுத்த பின்னால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கன்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ உருவமுள்ள வீடுகள், உயிருள்ள உருவமுள்ள வீடுகளுக்கு வரமாட்டார்கள்னா வரமாட்டார்கள் தான். அந்த மக்கள் நல்ல மக்களாகவே இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு நபி நல்ல மக்களாக இருக்கலாம், ஆனால் மலக்குமார்களுக்கு வருவதற்கு என்னது முடியாது என்ற செய்தி நம்ம என்ன பார்க்கிறோம். அப்போ உருவம் உள்ள வீடுகளுக்கு, இந்த மாதிரி உள்ள வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அப்போ விளையாட்டு பொம்மை சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கெல்லாம் இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது, பிள்ளைகள் விளையாடுவதற்கு அனுமதித்திருப்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி உள்ள வீடுகளுக்கு வரமாட்டார்கள்னா அது நம்ம என்ன செய்யணும், முஸ்தத்னா, அது விதிவிலக்கு என்று விளக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி வீட்டில் அது இருந்தது, மலக்குமார்கள் வந்தார்கள். எந்த வீட்டில் உருவம் உள்ளவைகள் மதிக்கப்படுகிறதோ அப்போ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். கீழே போட்டு அதான் மிகனான்னு சொல்லுவாங்க, நம்ம உபயோகப்படுத்துகிற அமைப்பில் வீசுகின்ற அமைப்பில் இருந்தார். பிள்ளை விளையாடின பிறகு கொண்டு போய் என்னது அப்படி கண்ணாடியில் வச்சு பாதுகாப்பு ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு வச்ச பண்ணுவீங்க, அது பிள்ளை. சில வீடுகள் வந்து பே வாங்குவாங்க பெரிய அளவுக்கு, அது வீட்டுக்கு வரக்குள்ள உண்மையான கரடி வீட்டில் இருக்கிறதோ தெரியாத லெவலில் என்னது வாசல்லே வரவேற்புக்கு வச்சிருப்பாங்க. சரியா, இது மனிதன் பயப்படுற இடம். அப்போ இந்த மாதிரியான லெவலில் எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, விளையாடிட்டோமா வாங்குறது கூட பெரிய பிழை இல்லை, ஆனால் விளையாடிட்டோமா அதை அதுக்குரிய லெவலில் என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். அதுக்கு அழகான முறையில் மதிக்கிறவர்கள் இருந்தால் வரமாட்டார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இது மிக முக்கியமாக மலக்குமார்கள் எங்கெல்லாம் வரமாட்டார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அப்போ மலக்குமார்களுடைய சிபத்துக்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பட்டியல்கள், எப்படியெல்லாம் மலக்குமார் வருவார்கள், எப்படி இருந்தால் வரமாட்டார். அடுத்த பகுதி 6வது நினைக்கிறேன், 6வது தானே, சரி 6வது மலக்குமார்களுடைய விஷயத்தில் மனிதர்களுக்கு எதெல்லாம் அசௌகரியமோ அது மலக்குகளுக்கும் அசௌகரியம். எப்படி மனிதர்களுக்கு எதெல்லாம் அசௌகரியமோ அது மலக்குமார்களுக்கு அசௌகரியம் என்ற ரசூலுல்லாஹ் சொல்ற, இன்னல் மலாயிகத ததஅஸ்ஸா மிம்மா யதஅஸ்ஸா மின்ஹு பனு ஆதம். ஆதமுடைய மகன் எதிலெல்லாம் வந்து அது வந்து சங்கடப்படுவானோ அசௌகரியப்படுவானோ அது மலக்குமார்களுக்கும் தான் அப்படின்னா. எதிலெல்லாம் சங்கடப்படுவான் எதெல்லாம் அசௌகரியப்படுவான்றதுக்கு உண்டு, வெங்காயம் சாப்பிட்றது. உதாரணத்துக்கு வெங்காயம் சாப்பிடுவது ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் உதாரணங்கள் ஒன்றுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. வெங்காயம் பூண்டு இவைகள் சாப்பிடுவது, சாப்பிட்டா எப்படி பேசக்குள்ள எப்படி இருக்கும், முன்னால் பேசக்குள்ள அவனுடைய கருத்து அழகாக இருந்தாலும் இவன் வெறுத்து போகிற லெவலில் தான் என்ன செய்யும், அது இருக்கு. ஏன் அவ்வளோ இருக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, வெங்காயம் ரசூலுல்லாஹ் சாப்பிடாம இருந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் யாரோடு பேச மாட்டீர்களோ அவரோடு நான் பேசுகிறேன் நாங்கள் சொல்லுவாங்க. மலக்குமார்களோடு நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஃபஅமீதுஹா தப்ஹன், சமைச்சு சாப்பிடுங்க, அதை சமைச்சு சாப்பிடுங்க, இப்படி பச்சையான செஞ்சிருவானா சாப்பிட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாராவது சாப்பிட்டா அப்படி பள்ளிக்கு என்ன செய்ய, ஃபலா யக்ரபன்ன மசாஜிதனா, எங்களோட பள்ளிகளுக்கு அவர் வர வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்காக வேண்டி ஒரு ஈமான் உள்ளவர் இஹ்லாஸ் உள்ளவராக இருந்தால் என்ன செய்யணும், நம்ம வெங்காயம் சாப்பிட்டதுனால பள்ளிக்கு போகலாம் நினைக்கக்கூடாது. பள்ளிக்கு போகிறேனே அதனால சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எப்படி இப்போ பள்ளிக்கு போகணும் அதனால சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறமே ஒழிய இது சாப்பிட்டுட்டு
வெங்காயம் சாப்பிட்டு அதனால பள்ளிக்கு வர முடியாது அப்படின்றது விளங்கிட்டா. பள்ளிக்கு போக வேண்டியிருக்கு, வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்ற சூழ்நாங்க சொன்னா வெங்காயம் சாப்பிட்டுட்டு அதனால பள்ளிக்கு வரையலான்னு சொல்றது இருக்குது. இதெல்லாம் ஒரு அதாவது அல்லாஹு தாலா உள்ளத்துல உள்ளது அல்லாஹு தாலா அறிந்தவன். அல்லாஹு தாலா உள்ளத்துள்ள அறிந்தவன். எங்கெல்லாம் வந்து அல்லாஹு தாலா பொதுவான சலுகைகளும் அனுமதியும் கொடுக்குறானோ அந்த இடங்கள் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வான், உங்களோட உள்ளத்தில் உள்ளவதை அல்லாஹு தாலா அறிந்தவன். சில வீடுகளுக்கு சலாம் சொல்லாம போகலாம் அல்லாஹு தாலா, அவங்களோட பொருள் இருக்கு அங்கே யாரும் இல்லை நீங்கள் போகலாண்டுவான். சொல்லிட்டு எல்லாம் முடிக்கக்குள்ள எப்படி சொல்லுவான்னா உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். சலுகையை பயன்படுத்தி தவறு என்ன செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாதிரி ஒரு இடம் தான் இது. அப்போ அதனால நம்ம மலக்கு அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒருவர் தொழுது பின்னாலே அதே இடத்துல இருந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார், திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலிருந்து அவர் தொழுதவராக என்ன செய்வார், எழுதப்படுவார். மாலம் யுஹ்திஸ், அவருக்கு காற்று பெறுகின்ற உது முறுகின்ற நிலைகள் ஏற்படாத வரைக்கும். ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லி போட்டு சொல்றாங்க, மலக்குமார்களுக்கு மனிதர்களுக்கு எதெல்லாம் அசௌகரியமோ அது மலக்குமார்களுக்கும் அசௌகரியம்னு சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்றைக்கு இது நம்ம இந்த ஹதீஸ்ல வரதுனால சொல்றேன், இந்த மாதிரி மனிதன் அடிப்படையில் என்ன செஞ்சிடும், காற்று பிரிவினை என்ன விளங்கு தானே, அந்த மாதிரி அதாவது நடந்துட்டுன்னு சொன்னால் மனிதருக்கு வந்து அதை அப்படி போயிட்டு என்ன செய்யறது, உடனே சிரிச்சுக்கிறது, அவர் தான் இவர் தான், என்னது இது ஒரு பெரிய ஆராய்ச்சியான இருக்கிறேன், நீ தானா இருக்கீங்க அவனா இருக்கேன் சிரிச்சுக்கிறது. இது நபித்தோழர்கள்ல ஒரு சிலர் அப்படி செஞ்சாங்க, சிரிக்கிற வழக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுக்காக வேண்டி இதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். புகாரில் வரக்கூடிய செய்தி எப்படி, எதுக்காக வேண்டி இதுல நீங்க சிரிக்கிறீங்க. வஅலஹும் ஃபித்துராத், இந்த விஷயமாக ரசூலுல்லாஹ் உபதேசித்தார்கள். எல்லாருக்கும் நடக்கிறத பார்த்து ஒருத்தன் சிரிச்சானா அவன் என்ன பெரிய அறிவாளி அல்ல, எல்லாருக்கும் நடக்கிறத பார்த்து சிரிச்சான பெரிய அறிவாளி இல்லை. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், மஜ்லிஸ்ல எல்லாம் கண்ட மாதிரி நடக்கலாம்னு அர்த்தம் அல்ல, விளங்கிட்டா. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஏதோ நோய் காரணமாகவோ தவறியோ இப்படி ஒரு அசிங்கமான ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டா அதை பார்த்து சிரிச்சு சத்தம் போட்டு பாராட்டு மலையெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை விட்டுறணும், அது சப்ஜெக்டை கணக்கெடுக்க. அதுல ஒத்த மூழ்கிற என்பது அவருடைய சிந்தனையில என்னது ஒரு அசிங்கமான போக்கிரிக்கிறதுக்கான ஆதாரம் என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆளுமையை பாதிக்கிற ஒரு அம்சம் உபதேசத்தை எப்படி வருதுன்னா, சும்மா வஅலஹும் ஃபித்துராத், சுப்ஹானல்லாஹ். அந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உபதேசம் செய்தார்கள். இதனால தான் யூதர்களுக்கு வந்து என்னது, அதாவது மிகவும் வெறுப்பாக இருக்குது. என்ன முஹம்மத் எதை எடுத்தாலும் என்னது எல்லா விஷயத்தையும் என்ன செய்யறாரு சொல்லி கண்டி. ஹத்தல் ஹிரா, ஹிராண்டா என்ன தெரியும், வந்து அரபு நாட்டில் சொல்லுவாங்க, பவுலன்னா நம்ம ஒன்றுக்கு போறதுக்கு சொல்லுவோம். அரபு நாட்டில் வந்து அதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்ற இடத்துல அதாவது ஹுர் என்னுவாங்க. ஹுர்னா என்ன, ஒன்றுக்கு போறத கொஞ்சம் அசிங்கமா சொல்றது. அத்தல் ஹிரான்னு சொன்னா ஒன்றுக்கு ரெண்டுக்கு போறதே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்கன்னு அந்த நபித்தோட சொல்றாரு. எப்படியெல்லாம் சொல்லிக்கிறான்னு கேளு, என்னதுக்கு, அதாவது அல்லாஹுமின் யௌது பிக மினல் குபுதி வல் கபாயிஸ் சொல்லணும், ஒதுங்கி போகணும், அது எல்லாத்தையும் சொல்றாரு. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு இதெல்லாம் மட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க, கற்று தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் இதிலே உபதேசம் பண்றாங்க. இது மலக்குமார்களுக்கும் என்னது அசௌகரியம், மலக்குமார்களுக்கும் அசௌகரியம் என்ற செய்தி சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போன்று மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் வெட்க உணர்வு உள்ளவர்கள், மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் வெட்க உணர்வு உள்ளவர்கள் அப்படின்னா என்ன, அவங்க எங்களை பார்க்குறாங்க, அவங்க வெட்க உணர்வுகள் என்ன, நம்மளும் வெட்கத்தோடு நடந்து கொள்ளணும். வெட்கம் உள்ள உணர்வுகள் உள்ள இடத்துல நம்ம நிறைய வெட்கமாக என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அதுதான் வெட்கப்படக்கூடியவனுடைய மனநிலை. வெட்க உணர்வு உள்ள இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக இருந்து கண்டிக்கிறாங்க, தொடைப்பகுதி என்ன செய்து திறந்திருக்கிறது, விலகி இருக்கிறது, சரியா. அபூபக்கர்லாம் வராங்க, ரசூலுல்லாஹ் அதே மாதிரி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வராங்க, அதே மாதிரி இருக்கிறாங்க. அடுத்து யார் வராங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமா அனுமதி கொடுக்க வேணாண்டாங்க, அவர் ரெடியை பண்ணிட்டு சரியா ஒழுங்கா எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறேன், ஏன் இப்படி நடந்து கொண்டீங்க, அபூபக்கர் வந்தார், உமர் வந்தார், ரலியல்லாஹு அன்ஹுமா, உஸ்மான் ரலியல்லாஹு மட்டும் எப்படி ஏன் நடந்து கொண்டீங்க. அலா அஸ்தஹி, நான் வெட்கப்படக்கூடாதா, மிம்ம யஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, மையஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, அதாவது மலக்குமார்களே யாரை பார்த்து வெட்கப்படுகிறார்களோ அவர்களிடமிருந்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று கேட்டார்கள். அப்படின்னா மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை நிறைய வெட்கமாக நடந்து கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன, அவர் மிக வெட்கப்படுகிறார். ஒருவர் கூட வெட்கப்படுகிற எங்கள்கிட்ட வெட்கம் அதிகமாகவே வரும், அப்படியே இல்லையா. ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் வெட்கப்பட நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அவர் கூட சங்கடப்படுவார் வானா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வெட்கமே இல்லாதவங்க இருக்கிறாங்களே, அது ஈமான் குறைவுண்டு அர்த்தம், ஈமான் குறைவுண்டு அர்த்தம். ஏன்னா ஒரு சகோதரர் வந்து என்ன செய்றாரு, வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அட்வைஸ் பண்றாரு, இப்படி கூட வெட்கப்பட வேணாம், இது நல்லது இல்லை, இந்த மாதிரி வெட்கப்படக்கூட ஒரு அளவு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் விளங்கப்படுத்தி கண்டிக்கிறார். நபித்தோழர் ரசூலுல்லாஹ் அந்த பக்கத்தால போனாங்க, இவர் வெட்கத்துக்கு உபதேசம் பண்ணி கண்டிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விட்டு விடுங்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான்,
வெட்கம் ஈமானது ஒரு பகுதி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்கள். வெட்கம் குறையத்தான் ஈமான் குறையும், ஈமான் குறையத்தான் எல்லா பாவங்களும் என்ன செய்யும், அதான் எப்படி ஈமான் உயர்த்தப்படுமோ அதே போல வெட்கமும் என்ன செஞ்சிடும், உயர்த்தப்பட்டு விடும். மலக்குமார்கள் ஈமானால் அதிகமானவர்கள், வழிபாடால் அதிகமானவர்கள், வெட்கம் அதிகமானவர்கள். வெட்கம் அதிகமானவர்கள் என்பதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்கள் என்ற தன்மையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மலக்குமார்களுடைய அசௌகரியங்களுக்கான செய்திகள், மலக்குமார்களுடைய அசௌகரியங்களுக்கான செய்திகள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, மலக்குமார்கள் எப்பொழுதும் புனிதமான இடங்களையும் புனிதமான சூழல்களையும் தேடுவார்கள். மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, இந்த பூமியில புனிதமான விஷயங்களை தேடுவாங்க, நல்ல விஷயங்களை தேடி போவார்கள். எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு எங்களுக்கு தெரியும், கணவன் மனைவி நடந்த செய்தி. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க, வந்து தூங்குறாங்க. நான் தூங்கி விட்டேன் என்று நினைக்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க. அப்படின்னா என்ன, ஆயிஷா தூங்கிட்டாங்க ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எழும்பினாங்க. ஃபகாம ருவைதன் வ ரபிஸ ரிதாஹு ருவைதா வ ஃபதஹல் பாப ருவைதா வ தஅல ருவைதா வ அக்லக ருவைதா. எழும்பினாங்க, ட்ரெஸ்ஸை போட்டாங்க, கதவை திறந்தாங்க, எல்லாம் மெதுவா சத்தம் வராத மாதிரி போயிட்டாங்க. ஆயிஷா சொல்றாங்க, நானும் எழும்பினேன், நானும் ட்ரெஸ்ஸை போட்டேன், எங்க போறாரு பின்னால போனேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்ணி போனேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகீக்கு போனார்கள். நடு இரவுல எழும்பி பகீக்கு போறாங்க. அங்க போய் தோழர்களுக்காக ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. மனைவி தூரமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த குடும்பத்துடைய வாழ்க்கையில் கணவனுடைய இந்த நிகழ்வை ஒரு மனைவி பார்க்கிறார், அந்த குடும்பம் எவ்வளவு பரக்கத்தான ஒரு நிகழ்வாக இருக்கும். பார்த்துட்டு வராங்க வீட்டுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதாவது திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ முதலாவது ஆயிஷாலாம் வீட்டுக்கு போயிடணும், வெளியே வந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னுக்கு ரசூலுல்லாஹ்வை விட்டு பின்னால போறாங்க. எப்படி போறாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்து போறாங்க. ரசூலுல்லாஹ் மெதுவா நடந்தா மெதுவா நடக்கிறாங்க. ஃபஹர்வல் து அஸ்ரா வ அஸ்ரஅது ஃபஸபக்துஹு ஃபதகல்துல் பாப். ஓடினாங்க. ரசூலுல்லாஹ் ஓட்டம் நடைமா போனா, நானும் ஓட்டம் நடைமா போனேன். வீட்டுக்கிட்ட போனோடனே முன்னுக்கால பாஞ்சு உள்ளுக்கு போயிட்டேன், முன்னுக்கு பாஞ்சு உள்ளுக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க. ஆனா இருட்டால விளங்கல ரசூலுல்லாஹ்வுக்கு, இருட்டில் விளங்கல. ஆனா ஏதோ ஒரு உருவம் போறது விளங்குமா இல்லையா, போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போனா ஆயிஷாலாம் தூங்கி கண்டிக்கிறான், தூங்குற மாதிரி. ஆனா ஹஷ்யா ராபி என்னது, மூச்சரைக்குது. ரசூலுல்லாஹ் பார்க்குற மூச்சரைக்குது. மஹாதிஹி ஆயிஷா, ஆயிஷா என்ன மூச்சரைக்குதுன்னு கேட்டாங்க. லாஷை ஒன்றும் இல்லைன்னாங்க. ஆயிஷாலாம் சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லையே அப்படின்னா. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ல துக்பிரன்னி, எனக்கு சொல்லித்தாங்க, இல்லை என்றால் எல்லாம் அறிந்த அல்லாஹ் எனக்கு சொல்லி தருவான். சுப்ஹானல்லாஹ், எப்படி எல்லாம் அறிந்த அல்லாஹ் எனக்கு சொல்லி தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அபி அன்த வ உம்மி யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இதுதான் நடந்தது அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு விரலா எடுத்து குத்தினாங்க இடுப்புல, ரைட்டா, குத்திட்டு சொன்னாங்க, ஆயிஷாவே, மலக்கு எப்பொழுதும் எந்த ஒரு மனைவியுடைய போர்வையில் நான் இருக்கும் பொழுது வந்தது கிடையாது, உங்களுடைய போர்வையிலேயே தவிர அப்படின்னா. எப்படி, எந்த ஒரு போர்வையில் இருக்கின்ற பொழுது மலக்கு என்ற வீட்டுக்கு என்னது வந்தது கிடையாது, உங்களது போர்வையிலேயே தவிர. அந்த நேரத்தில் மலக்கு வந்தார்கள் அப்படின்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்குரிய அந்த கௌரவத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வந்தாங்க, வந்து என் தோழர்களுக்காக பிரார்த்திக்குமாறு சொன்னார்கள், பக்கீக்கு போய் பிரார்த்திக்குமாறு சொன்னார்கள். அதனால் தான் நான் எழுந்து சென்றேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் மலக்குமார்கள் ஒரு இடத்தை தேடி அந்த நேரத்துக்கு என்ன செய்றாங்க, வாராங்கன்னு சொன்னால் அதுல ஒரு புனிதம் இருக்கிறது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த இடத்துல சொல்றாங்க. எந்த ஒரு போர்வையிலும் வந்ததில்லை, அதுக்காக வேண்டி மற்ற மனைவிமார்களோட குறையல்லது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னது, மிக உயர்ந்தவர்கள், மார்க்கத்தாலையும் தக்வாவாலையும் எல்லோரையும் விட மிக உயர்ந்தவர்கள் என்ற செய்தியை இது என்ன செய்கிறது, சொல்வதை பார்க்கிறோம், தேடுவாங்க. அதே போல மலக்குமார்கள் ஹிலகு திக்ர், எங்க அல்லாஹ்வுடைய ஞாபகம் நடக்கிறது, எங்க அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்கள் என்ற இடங்கள் என்ன செய்வாங்க, தேடி செல்வார்கள். தேடி என்ன செய்வாங்க, செல்வார்கள். எங்கேயாவது கண்டா அந்த இடத்துல என்ன செஞ்சிருவாங்க, அவர்கள் உட்கார்ந்து விடுவார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல ஜும்மாவுடைய தினங்கள்ல மலக்குமார் என்ன செய்வாங்க, உட்கார்ந்து இருப்பார்கள். உட்கார்ந்து இருந்து என்ன எழுதுவாங்க, பள்ளி வாயில்கள் வாசல்ல இருந்து யாரு ஆரம்பமா வராங்க, யாராவது இரண்டாவது வராங்க, யார் மூணாவது, முதலாவது இரண்டாவது நபர் அல்ல, முதல் குழு, இரண்டாவது குழு, மூன்றாவது குழு. இதை புரிஞ்சுக்கணும், விளங்கிட்டா? ஒருவர் நேரத்தோட வந்திருப்பார், நுழையிறவர் தான் முடிவெடுத்துடக்கூடாது, நுழையிறவர் தான் முடிவெடுத்துடக்கூடாது. ஆரம்பமாக போறவங்க ஒரு செட்டு, இரண்டாவது போறவங்க ஒரு செட்டு, மூன்றாவது போறவங்க ஒரு செட்டு. ஜும்மால உட்கார்ந்துட்டா ஏடுகளை மடித்து விடுவார்கள். இது இஸ்திராஹா வாசல்ல இல்ல, பள்ளி வாசல்ல. எந்த வாசல்ல? மலக்குமார்கள் பள்ளி வாசல்ல தான் இதை செய்வார்கள், இஸ்திராஹா வாசல்ல இதை செய்ய மாட்டாங்க. பள்ளி வாசலுக்கு தான் மலக்குமார் வருவாங்க. ஏன்னா பள்ளி வாசல்ல தான் தஹியத்துல் மஸ்ஜித் கடமை. எங்க கடமை? பள்ளி வாசல்ல தான் தஹியத்துல் மஸ்ஜித் கடமை. இஸ்திராஹால தஹியத்துல் மஸ்ஜித் என்னது கடமை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் ஒருவர் பள்ளிக்குள்ள நுழைந்தால் 2 ரக்காத்துக்கள் தொழாமல் உட்கார வேண்டாம், இமாம் குத்துபா நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரமாக இருந்தாலும்.
இமாம் ஹுத்பா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இருந்தால் வல் இமாமு யஹ்துப். ஆனா மற்ற இடங்களுக்கு என்னது, நம்ம பெருநாள் தொழுறோமே முசல்லா, அதுல கூட தஹியத்துல் மஸ்ஜித் என்னது கடமை கிடையாது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலில் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அங்கதான் எழுதுவாங்க. அந்த மற்ற இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போனாலும் சரி கடைசிக்கு போனாலும் சரி அது என்ன செய்யாது, ஒன்றும் கிடைக்காது. அதை புரிந்து கொள்ளணும். ஜும்மா கிடைக்குமான்னு மட்டும் பார்த்துக்கணும். அப்ப இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மலக்குமார்களுடைய இந்த அம்சம், மலக்குமார்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டிருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் மலக்குமார்களோட உயர்ந்த சிபத்தை காட்டுகிறது. புனிதமான இடத்தை தேடி போறது, முக்கியமான அசிங்கமான இடங்களுக்கு மலக்குமார் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அங்க யார் இருப்பான், சைத்தான் தான் என்ன செய்வான், இருப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அரபு உரை, அதாவது நபி அவர்கள் உங்களது வீட்டு கதவை இப்பொழுது தட்டினால் அப்படின்னு ஒரு ஸ்பீச். எப்படி, இப்போ நீங்கள் வீட்டில் இருந்துட்டீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட வீட்டு கதவை தட்டினா துறக்கிற நிலைமையில இருப்பீங்களா, அதான் அந்த ஸ்பீச். அல்லது ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுமா, உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திக்கிறாங்கன்னு சொல்லி உடனே வீட்டை அரேஞ்ச் பண்ணி எல்லாம் முடிச்சு ரசூல் அங்கே வார மாதிரி நம்மளோட வீடு என்னது இல்லையா இருக்கிறதா அப்படின்னு ஒரு செய்தி போட்டார். அதாவது இந்த மாதிரியான உரைகள் எவ்வளவு வரவேற்கத்தக்கது என்று சொல்ல முடியாது. ஏன்னா தசீர் நம்ம உள்ளத்துல தாக்கம் ஏற்படுத்துறதும் சரியான வழிமுறையில் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் அந்த செய்தியில் என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா, ரசூலாங்களை இஸ்திக்பால் பண்ற அளவுக்கு நம்மளோட வீடு என்னது இருக்கிறதா என்பதுதான். என்ன ரசூல் அஸ்ஸலாமு அலைக்கும் வீட்டுக்குள்ள நம்ம உடனே வரவேற்கிற நிலைமையில வீடு இருக்குதா, அல்ல எதையெல்லாம் தூக்கி தூக்கி வீச வேண்டியிருக்குது, விளங்கிட்டா என்பதெல்லாம் ஒரு பகுதி. இது ரசூலாங்களுக்கு எப்படின்னா, மலக்குமார்கள் வரக்கூடிய நிலைமையில் நமது வீடுகள் இருக்கின்றனவா, மலக்குமார்கள், ஏன்னா மலக்குமார்கள் மிக தூய்மையானவர்கள், மிக தூய்மையானவர்கள். ஒரு மலக்குமார்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்றால் அந்த வீட்டுக்கு அது பரக்கா, அது பரக்கா. அது ஆரம்ப காலத்தில் பெற்றோர்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறோம். சுபகு தொழுது முடிச்சு வீட்டு கதவெல்லாம் திறந்து என்ன செய்வாங்க, வைத்துக் கொள்வார்கள். இது மலக்குமார்கள் வரக்கூடிய நேரம். ஏன்னா ஹதீஸ் அப்படித்தானே, ஹதீஸ் சுபகுடைய நேரத்தில் என்ன செய்வாங்க, உங்களுக்கு சுபகுக்கும் அசருக்கும் மாறி மாறி வருவார், வரக்கூடிய நேரம். அப்படி என்று வீட்டு கதவெல்லாம் திறந்து குர்ஆன் ஓதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் இருந்தது. இப்போ அந்த காட்சியெல்லாம் என்னது முடிஞ்சது. அப்ப அந்த மாதிரி மலக்குமார்களுடைய வருகை எமக்கு பரக்கத், மலக்குமார்களுடைய துஆ எமக்கு பரக்கத் என்ற பெரும் பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த மலக்குமார்களுடைய இந்த அம்சம் மிக முக்கியமான என்பதை நான் விரிவாக சொன்னேன். ஆனால் மலக்குமார்கள் சம்பந்தமாக இன்னும் விரிவாக நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். ஆனால் இந்த நேரத்தில் அதை என்ன செய்ய முடியாது, பேச முடியாது என்பது அகீதாவுடைய பாடம் என்பதனால தர்பியா ரீதியான அணுகுமுறையில் போகக்கூடாது. என்றாலும் மலக்குமாருடைய விஷயம் கூடுதலாக பேசப்பட நான் முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இதோடு இந்த மலக்குமார்கள் சம்பந்தமான இவர் சொன்ன செய்திகள் என்ன செய்கிறது, முடிகிறது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கடைசியாக இவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதன் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம், மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள், மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி நம்ம பார்க்கிறோம். இதுல மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அதோட நிறுத்தினோம். ஐன்ஸ்டைனோட எல்லாம் கொண்டு போய் சம்பந்தப்படுத்தக்கூடாது. விளங்கிட்டானே, லைட் இயர்ஸ் அதெல்லாம் தேவையில்லாத ரிசர்ச். லைட் இயர்ஸ் இருக்கலாம், விஞ்ஞானிகளுக்கு தேவையான ரிசர்ச் அது, விளங்கிட்டா. அதனால் இந்த உலகத்துக்கு நிறைய பலன் இருக்கு, எங்களுக்கு அது தேவையில்லை. மலக்குமாரை கூட அப்படி சொல்லியா நாங்கள் நம்பணும். இந்த ரிசர்ச்களை நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கக்கூடாது, என்ற அளவுக்கு அவர்களை தவிர்க்க பழக்கணும். மலக்குமார்களை ஈமானால என்ன செய்யணும், நம்ம பழக்கி எடுக்கணும். அல்லாஹு தாலா இதை விட ஆற்றலோடு பழக்கி எடுக்கணும். மலக்குமார் லைட் அது எல்லாம் போட்டு கடைசியில் குர்ஆன்ல வர 50,000 10,000 கணக்கெல்லாம் போட்டு குர்ஆனை மெட்ஸ் புக் மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. குர்ஆன்ல மெட்ஸ் உண்டு, ஆனால் அது மெட்ஸ் புக் அல்ல, அது ஞாபகம் ஊட்டலுக்கான நூல். இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏனென்றால் இஸ்லாம் என்பதனால எல்லா அணுகுமுறையும் சரியென்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் எந்த அணுகுமுறையில் செஞ்சாங்களோ அந்த அணுகுமுறை மட்டும்தான். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த மலக்குமார் ஒளியால் படைக்கப்பட்டவர் என்பதற்காக, அதாவது சுபைர் இப்னுல் அவ்வாம் ரதியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு சுபைர் ஆமிர் சொல்றாரு, நான் ஒரு சிலர் மார்க்க உரையில் இருந்தேன், குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுற நேரத்தில் மயங்கி விழுகிறாங்க, கண்ணீர் வடிச்சு மயங்கி விழுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னாங்க, ஷைத்தான்கள் அந்த மஜ்லிஸுக்கு போக வேண்டாம். எப்படி அவர்கள் ஷைத்தான்கள் அந்த மஜ்லிஸுக்கு போக வேண்டாம், நான் ரசூலுல்லாஹ்களோடு இருந்திருக்கிறேன், அபூபக்கரோடு இருந்திருக்கிறேன், உமரோடு இருந்திருக்கிறேன், சிறந்த நபித்தோழரோடு இருந்திருக்கிறேன், அவர்கள் யாருக்கும் இது ஏற்பட்டது கிடையாது. அவங்களுக்கு வராத தக்வா எங்களுக்கு வரும்னு நினைக்கிறோமோ, அவர்களுக்கு வராத இறையச்சம் எங்களுக்கு வர நினைக்கக்கூடாது. எனவே இறையச்சத்துடைய வெளிப்பாடும் இறையச்சம் உள்ளத்தில் ஏற்படுகின்ற முறையும் குர்ஆன் சுன்னா சொன்ன முறையில் இருக்கணும். இல்லைடா மென்டல் ஆகிடுவோம், தேவையற்ற முறைக்கெல்லாம் என்ன செய்வோம், நம்ம போவோம். இதே மாதிரி தான் இந்த விஷயத்திலே நடந்து கொள்ளணும். மலக்குமார்கள் என்று வந்துட்டா மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் எப்படி நம்ம சொல்லிக்கிறானோ அந்த மாதிரி நம்பிடணும். இதை ஒளியாடு நம்ம சொல்லிட்டேன், உண்மையிலே ஐன்ஸ்டைன் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு யார் இதை உறுதிப்படுத்துறது, அல்லாஹ் ஒரு சொந்த உறுதிப்படுத்த ஒரு செய்தியை மலக்கோட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யார் உறுதிப்படுத்த, ஆய்வாக நின்று கொண்டிருக்குமே ஒழிய எந்த பிரயோஜனம் என்ன செய்யாது, தராது. இன்னும் சொல்ல போன தாக்கங்கள் இல்லாமல் போயிடும்.
உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சரியான தாக்கங்கள் எல்லாம் போயிடும். அல்லாஹு தாலா எமக்கு எப்படி குர்ஆன் சுன்னாவிலே வந்ததோ அதே போன்று மலக்குமார்களை நம்பி அவர்களுடைய வரவுகள் எமக்கு பரக்கத்தாக அமைய அல்லாஹு தாலா எம் அனைவருடைய சூழல்களையும் அப்படி ஆக்கியல் புரிவான. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.